ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். உலகம் யாவையும் தாமுற வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. மூன்றடி நிலம் கேட்டு மூவுலகம் அளந்தவனும் மூன்றாம் யுகந்தன்னில் மூண்டுவிட்ட போர்நாளில் மயங்கி நின்ற பார்த்தனது சிந்தையது தெளிவுபுற மனிதகுல வாழ்க்கை நெறியை முத்தாக மொழிந்ததனை 2000 ஆண்டுகள் முன் ஈரடி குரட்பாவில் ஏற்றி வைத்தார் வள்ளுவனார் எனும் ஒரு தெய்வப் புலவர். வல்லவன் குரலும் வள்ளுவன் குரலும் இதில் நம்ம இப்போ அடுத்த இது என்ன பார்க்க போகிறோம்னாமா, அடுத்த தலைப்பு விதி. விதின்றத பற்றி கீதையில் கர்ணர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். கீதை 3வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம். நகி கஷ்டிக் சக்ஷமயி ஜாத்து திஷ்டத்வர்மக்ரத் காரியத்தே ஸ்வயம் ஸ்வயச சர்வ பிரகிருதிஜை குணை. என்ன சொல்றாருன்னா, இந்த மனித குலம் எல்லாமே பிரகிருதியிலிருந்து உண்டான குணங்களால் தன்வசம் இழந்து வேறு வழியின்றி செயல் செய்ய தூண்டப்படுகின்றது. அதாவது, ஏனெனில் கர்மாக்களுக்கு மனிதன்தான் பொறுப்பு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், மற்ற விலங்குகளுக்கு இந்த கர்மா அதெல்லாம் கிடையாது. மனித பிறவிக்கு தான் இந்த கர்மான்றது இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால தான் இந்த இடத்துல அந்த சர்வன்னு போடும்பொழுது எல்லா உயிரினங்களையும் குறித்தாலும் இந்த இடத்துல குறிப்பாக என்ன கொடுக்கறதுன்னா மனித பிறவியை தான் குறிக்கிறது. ஏன்னா மனிதன்தான் பொறுப்பு ஆகிறான் கர்மாவிற்கு. முன் பிறவியில் செய்யப்பட்ட கர்மங்களின் சம்ஸ்காரத்தினால், நம்ம ஏற்கனவே முதல் 2-3 அத்தியாயத்திலே பார்த்தோம், அவன் எல்லா கர்மங்கள் நல்லதும் இருக்குது தீயதும் இருக்குது. அந்த கர்மங்கள் அவன் செய்த அந்த கர்மங்களின் சம்ஸ்காரத்தினால், அதனுடைய தாக்கத்தினால் ஏற்படுத்தப்பட்ட விதியின் வசத்தால் தான் இந்த பிறையில் அவன் செயல்கள் செய்கிறான். சம்ஸ்காரத்தினால் அமைந்த சுபாவத்திற்கு இணங்க செயல்களில் ஈடுபடுகிறான். இது எப்படி என்ன சொல்றதுன்னா, இல்லை இப்போ ஒரு வீட்டில் ஒரு அம்மா அப்பாவுக்கு பசங்க பிறந்தா அத்தனை பேரும் ஒரே போல இருக்காங்க. ஒரே தாய் வயிற்றுல பிறந்திருக்காங்க வாஸ்தவம். ஆனால் அத்தனை குழந்தைங்களும் ஒரே போல இருக்குதா? அது ஏன்? இப்போ ஒருத்தன் படிப்பில் நிறைய இருக்கலாம், இன்னொருத்தனுக்கு படிப்பு ஏறாத இருக்கலாம், ஒருத்தர் ரொம்ப கடினமாக உழைப்பாளியாக இருக்கலாம், இன்னொருத்தன் உழைக்கிறதுக்கே இது இத்தனையும் எதனாலடா வருதுன்னா, அவனுடைய பூர்வ ஜென்ம அந்த கர்மா விதி என்று வயப்பட்டு இந்த பிறவியில தொடரும் பொழுது அந்த விதி என்ன எழுதியிருக்கிறதோ, அவனுக்கு என்ன அனுகிரகம் பண்ணியிருக்கிறதோ அதன் படிதான் அவனால் செயல்களில் செய்ய முடியும். அப்ப இவன் இந்த செயலை செய்யறான்னு பொழுது என்ன, அது அவனுடைய பூர்வ ஜென்ம கர்மா. அப்போ பூர்வ ஜென்மங்கள்ல நம்ம கர்மா பண்ணிருக்கிறோன்றது பல அத்தியாயங்கள் நம்ம பார்த்துட்டோம், பல விஷயங்கள் எக்ஸாம்பிளோடலாம். அது அந்த கர்மாவின் பயனை தான் விதின்னு நம்ம சொல்றோம். அந்த கர்மா உனக்கு எந்த தாக்கத்தை ஏற்படுத்தி, இந்த கர்மா இந்த இது நீ செய்ததுனால இதனுடைய விளைவு உனக்கு பின்னால இது கிடைக்கும் அப்படின்னு நடக்கிறதான் விதின்னு சொல்றோம். இது விதினா அப்ப இன்னும் ரொம்ப சாதாரணமா எப்படி சொல்லணும்னு சொன்னா, பேச்சு வழக்குல நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்பா, அவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் ஒரு கொடுப்புன்னு இருக்கணும் சொல்றோம். இது சகஜமான வார்த்தை. இப்போ யாராவது ஒருத்தன் ஒரு கல்யாணமே பண்ணிக்கிறான், ஒரு 4 மாசத்துல 6 மாசத்துலயே ஒய்ஃபு போயிடுவா. ஏதோ நல்லா பண்ணாங்க கல்யாணப்பா, 6 மாசம் கூட அவ்வளோ நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு, அவனுக்கு வாழறதுக்கு கொடுப்பனம் இல்லை பத்தியா, அவனுக்கு கொடுத்து வைக்கல. அந்த கொடுத்து வைக்கவில்லைன்ற வார்த்தைக்கு தான் என்ன அர்த்தம்னா, முற்பிறவியில் நாம் நல்லது செய்யவில்லை, நாம் இன்று அனுபவிக்க வேண்டியதற்கு என்ன வினை நாம் செய்ய வேண்டுமோ அதை முன்பிறவியில் செய்யவில்லை. அதாவது கொடுத்து வைக்கவில்லை. ஆண்டவனிடம் நான் இந்த நல்ல காரியம் செய்திருக்கிறேன், எனக்கு இத நல்லது பண்ணுன்னு நம்ம அவங்ககிட்ட கொடுத்துக்கல. இதான் கொடுத்து நம்ம பேச்சு வழக்கில் சொல்றது
குடுப்பனை இல்ல, குடுத்து வைக்கல, அதிர்ஷ்டம் இல்ல, என்னென்னவோ வார்த்தை போடுறோம். அது அத்தனையுக்கும் ஒரே வார்த்தை தான் விதி. தலையெழுத்து. அத ரொம்ப சுலபமா சொல்லும்போது தலையெழுத்துன்ற வார்த்தைய யூஸ் பண்றோம். இல்லையா இந்த தலையெழுத்துன்னா என்ன? நீ பிறக்கும் பொழுது உனக்காக விதிக்கப்பட்டது. தலை விதி, தலையெழுத்து. தலை விதினா நமக்கு இப்ப ஒரு இதுக்கு சிரசு தானே பிரதானம். நீ பிறக்கும் பொழுதே உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மா என்ன? அதன்படி நீ எதை அனுபவிக்க வேண்டும், எதெல்லாம் உனக்கு கிடைக்கும், எதையெல்லாம் உனக்கு கிடைக்காது, என்ன நல்லதை நீ அனுபவிப்பாய், தீயதை நீ அனுபவிப்பாய், எல்லாமே உன் தலையில் திணிக்கப்பட்டு ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி. கம்ப்யூட்டர்ல நம்ம ப்ரோக்ராம ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புறோம்ல, ப்ரோக்ராம நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க்க போடுறோம்ல, நம்ம என்ன அதுல போட்டிருக்கோமோ அதுதானே அதுல வரும். ஒரு டிஸ்க் நம்ம போட்டு, நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க்க இது பண்ணி நம்ம போடுறோம்னு சொன்னா கம்ப்யூட்டர்ல, நம்ம என்ன அதுல அப்லோட் பண்ணி போட்டிருக்கோமோ ப்ரோகிராமு, அதுதான் அதுல வரும். போடுறத ஒண்ண போட்டுட்டு, நான் வேற ஒண்ணு அதுல எதிர்பார்த்தா அது வருமோ? வராது. இல்லையா? ஒரு ஒரு கம்ப்யூட்டர பத்தி படிச்சவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு இத ஓப்பன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு ஃபார்மேட்டே ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்றதே வச்சுக்கோங்கம்மா. இந்த ஆர்டர்ல நேமு தான் இருக்கணும். அடுத்தது இது இருக்கணுன்ற அந்த ஆர்டர் படி நான் அதில ஃபீட் பண்ணி, போட்டு ஹார்ட் டிஸ்க்ல, அத நான் சிஸ்டத்தில இன் வ ப ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன்னா, அப்போ அந்த ஃபார்ம தட்டும்போதுன்னா, எனக்கு என்னென்ன ஆர்டர் கரெக்ட்டா கேட்டிருக்குன்னு வரும். நான் போடும்பொழுதே, அதை தப்பா இந்த 3வதா வர வேண்டியது 5வதா போட்டுட்டு 7வதா வர வேண்டியத இப்போ 4வதா போட்டிருக்கேன்னு வச்சுக்கோ. ஆனா ஃபார்ம் வரும்போது, ஐயோ! இப்படி வந்திருக்குதே, எதனாலன்னு தெரியல. எதனாலன்னு என்ன தெரியாம இருக்குது? நீ என்ன ஃபீட் பண்ணியிருக்கிற அதுல ஹார்ட் டிஸ்க்ல? நீ என்ன போட்டிருக்கிறியோ, நீ எந்த ஆர்டர்ல கம்ப்யூட்டர் தானா ஆர்டர மாத்த அந்த அந்த காலத்துல சொல்லுவாங்க. டைப்பிங் மிஸ்டேக் டைப் மெஷின் எங்கேருந்து மிஸ்டேக் பண்ணும்? நம்ம தான் தப்பா டைப் பண்ணியிருக்கோம். அதுபோல அந்த ஹார்ட் டிஸ்க்ல இந்த ஆர்டர்ல போடணும்ன்னும் பொழுது, நம்ம கவனக்குறைவினால் முதல்ல பெயரு, அப்புறம் தகப்பனார் பெயரு, அதுக்கப்புறம் விலாசம், வயது இப்படி வருதுன்னு வச்சுக்கோ. நான் போடும்போது ஞாபகம் இல்லாத, அதில டைப் பண்ண போடும்போது புரோகிராம ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது, முதல்ல எடுத்த உடனே அட்ரஸ்ன்றத போட்டுட்டு, விலாசம்ன்றத போட்டுட்டு, அதுக்கப்புறம் வயசுன்றத போட்டுட்டு, அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனா என்னான்னு போட்டுட்டு, கடைசியில பேருன்றத கொண்டு வந்தா, நான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே அந்த ஆர்டர்ல தானே வரும். அது கம்ப்யூட்டர் தப்பா அப்போ? அது எதனுடைய தப்பு? ஹார்ட் டிஸ்க். அந்த ஹார்ட் டிஸ்க் எதனால் உருவாக்கப்பட்டது? என்னுடைய வினை. நான் அதில் புரோகிராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம பண்ண கர்மாவுக்கு ஏத்தபடி, அடுத்தது உனக்கு இது நடக்கும். அடுத்தது இது நடக்கும். நீ இதுல சந்தோஷமா இருப்ப. நீ இதுல கஷ்டப்படுவேன்றதெல்லாம் நம்ப ஹார்ட் டிஸ்க் விதின்ற அந்த தலையில் நமக்கு ஆண்டவன் அனுப்பி வைக்கிறான். பிறக்கிற முதல் அதுதான். அதனுடைய வினைப்பயனாக அந்த விதியின் வசத்தால் சம்ஸ்காரத்தினால் சம்ஸ்காரம்னா அதனுடைய வயப்பட்டி. அதனால தான் எவ்வளோ நல்லா இருக்குமாம். ஒரு ஒரு பாதி இது நல்லா இருக்கோ பார்ப்போம். திடீர்னு பார்த்தா அவன் என்னமோ ஏன்டா நல்லா தானே இருந்தான். ஏன் இப்படிலாம் இவன் இப்படி நடக்கிறான்னு பார்க்குறவங்களுக்கு தோணும். அது அந்த விதியின் பயன். அவன் எந்த அளவுக்கு நன்மை செய்திருக்கிறானோ பூர்வ ஜென்மத்தில, அதுக்குண்டான வாழ்க்கையை அவன் அனுபவிக்கிறான். அவன் என்ன தீயது செய்தானோ, அதற்கு உண்டானபடி அவனுடைய மூளை வேலை செய்து அந்த செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு மனிதனுடைய செயல் எல்லாமே எதன் அடிப்படையில் என்றால், விதியின் வசம். இந்த விதியின் வசம்ன்றத இங்க கிருஷ்ணர் பூர்வ ஜென்ம கர்மாவின் சம்ஸ்காரத்தினால், அதனுடைய தாக்கத்தினால் இந்த வினை. உன்னுடைய வினை. நீ எதை முன்பு செய்தாயோ, ஒரு வினைனா ஒரு செயல். நீ முன்பு என்ன ஒரு செயல் செய்தாயோ, அந்த செயலின் தாக்கத்திற்கு ஏற்றபடித்தான் நீ இந்த பிறவியில் வேலை செய்ய முடியும். நீ இயங்க முடியும். உன்னை இயக்குவதே என்னடான்னா, நீ செய்த விதிதான் உன்னை இயக்குகிறது. இப்ப திருவள்ளுவர் எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாமா? ஊழ் அதிகாரம்
தலைப்பே என்ன கொடுத்துறாரு? ஊழ். ஊழ்னா என்ன? வினை, விதி. நன்றாங்கால் நல்லாவா காண்பார் அன்றாங்கால் அல்லற் படுபவதெவன். பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னா, நல்வினை விளையுங்கால் அதன் விளைவாகிய இன்பங்களை துடைக்கும் திறன் நாடாது இவை நல்லது என்று அனுபவிப்பர். ஆனால் தீவினை விளையுங்கால் அதன் விளைவாய் துன்பங்களையும் அனுபவிக்காது துடைக்கும் திறன் நாடி அல்லர் உழைப்பது என கருதி. அதாவது நல்ல விதியின் பயனை நல்லதெனக் கருதி மகிழ்ந்து அனுபவிப்பவர்கள் தீய விதியின் பயனால் தீவினை வருகையிலும் அவ்வாறே ஏற்காது கலங்குவது ஏன்? இப்போ நமக்கு ஒரு லாட்ரி சீட்டில் ஒரு 5 லட்சம் விழுறதுன்னு வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷப்படுவோம். லாட்ரி சீட்டில் 5 லட்சம் எனக்கு விழுந்துருத்து, நான் இதை வாங்க போறேன், அதை பண்ண போறேன்னு. சரி, அது சந்தோஷப்படலாம், ஒத்துக்கலாம். ஏதோ துரதிர்ஷ்டவசம் நம்ம எங்கேயோ போகும்பொழுது ஒரு 10,000 எங்கேயோ தொலைச்சிடுறோம். நம்மளுடைய அஜாக்கிரதை காரணமாக தான் நம்ம 10 இல்லை ஒரு கடையில் கொடுக்கும்போதே நம்ம கவனக்குறைவால் கணக்கை மாற்றி நம்ம ஜாஸ்தி பணம் கொடுத்துருப்போம். நமக்கு ஒரு நஷ்டம் 10,000 வந்திருக்குன்னு வச்சுக்கோ. அதுக்கு ஓவரா ஐயோ இது என்னடா, சரி நமக்கு வந்த அதிர்ஷ்டம் ஏதோ நமக்கு வரணும்னு இருக்குதா வந்துதா, அந்த அளவுக்கு இல்லாம என்னமோ நம்மளால மட்டும்தான் எனக்காக மட்டும்தான் அந்த 5 லட்சம் எனக்கு கிடைச்சதாக்கோன்ட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவ்வளோ குதிச்சு ட்ரீட்டு வைக்கிறது என்ன பண்றது என்ன பார்க்குறவங்களுக்கிட்டலாம் சொல்றது என்னன்னு அவ்வளோ சந்தோஷப்படுற நம்போ அதே 10,000 நமக்கு லாஸ் ஆகும்போது என்ன பண்ணிடுவோம்? இருக்கவனெல்லாம் குறை சொல்லிடும். ஐயோ! இதில் எப்படி நம்ம இருந்தோமோ சரி, என் நேரம் இப்போ 5 லட்சம் எப்படி வந்ததோ அதே போல் இந்த 10,000 என்னை விட்டு போகணும்னு அந்த மனப்பக்குவம் வரணும். அது வராமல் உனக்கு சந்தோஷம்னு ஒன்று நடக்கும் பொழுது ஏதோ ஒன்று இருக்குதுதானே உனக்கு சந்தோஷம் நடந்திருக்குது. அதே விதியா இருக்கட்டும், உன்னுடைய அதிர்ஷ்டமா இருக்கட்டும், உன் கொடுப்பினியா எந்த வார்த்தையோ அது நமக்கு வேண்டாம். உனக்கு இந்த 5 லட்சம் வரணுன்றது எப்படி இருந்திருக்குதோ, அப்ப அதே போல உன்னை விட்டு இந்த 10,000மும் போகணும்னு இருந்திருக்கும்ல. அப்ப இதையும் நினைச்சுக்கோ, அதையும் நினைச்சுக்கோ. அது நம்மள கேட்டா நமக்கு 5 லட்சம் வந்ததில்ல. அதே போல இந்த 10,000 அதுக்கு மட்டும் ஐயோ 10,000 போயிடுத்து. ஐயோ 10 இது ஏன் போச்சுன்னு தெரியலையே. எனக்காக போச்சுன்னு தெரியலையே. ஐயோ நான் இவ்வளோ இந்த பைசா என்னை விட்டு புலம்பக்கூடாது. நல்லது வரும்பொழுது இது எப்படி வந்ததுன்னு அப்ப நீ ஆராய மாட்டேன்ற. பணம் வந்துருத்து அது மட்டும்தான். இது எதனால வந்தது? எப்படி வந்தது? நம்ம ஏதோ முன்ன நல்லது பண்ணியிருக்கோமா? அதனால அதுக்கு வந்தது. அத பத்திலாம் ஆராய மாட்டோம். வந்துடுச்சு பணம் அவ்வளதான். அதுக்கும் ஆடம்பரம் பண்றோம். ஆனா, அதே ஒரு ஏன் இந்த செலவு? சரி நம்ம நேரமா நம்ம தான் ஏதோ தப்பா அஜாக்கிரதையா குடுத்துட்டோமா? அது நம்ம பண்ண தப்பு தானே! அதனால தானே அந்த 10,000 லாட்ரி சீட்ல விழும்பொழுது அதிர்ஷ்டம், இல்ல ஏதோ ஒரு நம்ம வேற ஒரு தொழில் பண்ணியே கூட அதுல ஒரு லாபமே வருதுன்னு கூட வச்சுப்போம். அந்த தொழில நல்ல முறையில பண்ணும்போது லாபம் வரும்பொழுது நம்ம என்ன சொல்றோம்? லாபம் பாத்தியா, பாத்தியா, பாத்தியா! அப்போ நான் பண்ணேன்னுவோம். ஆனா, அதே தொழில நம்ம கொஞ்சம் தப்பா பண்ணும் பொழுது என்ன ஆகும்? பைசா கைய விட்டு போகும். லாஸ் வரும். அப்போ, ஐயோ! ஆண்டவன் என்ன இப்படி சோதிச்சுட்டானேப்பா! ஏன் தான் இவ்ளோ லாஸ் வந்ததுன்னு தெரியலையேன்னா, எப்படி லாஸ் வந்தது? நீ உன் பிசினஸ்ல, உன்னுடைய வியாபாரத்துல உன்னுடைய தொழில்ல நீ அக்கறையா இருக்கிறப்போ உனக்கு லாபம் வந்தது. அப்ப நீ சொந்தம். உனக்கு அது பெருமை. ஆனா, அதே நீ அதுல அஜாக்கிரதையா இருந்து அந்த தொழில கொஞ்சம் சரியாக நீ செய்யாதப்போ, உன்ன விட்டு லாஸ் உனக்கு பணம் போய் லாஸ் வருது. அப்ப மட்டும் நீ ஆண்டவனையும், ஐயோ! எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு தெரியல. நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேனே, எனக்கு லாஸ் ஆயிடுத்து. எப்படி லாஸ் ஆச்சு? நீ எந்த இடத்துல தப்பு உன்னுடைய தொழில்ல நீ எந்த இடத்துல தப்பு பண்ணேன்றதை யோசிக்கணும். அத நீ ஆராயணும். அத ஆராயாம ஐயோ வந்துட்டுன்னு புலம்புறதுல பிரயோஜனம் இல்லை. குறள் எண் 380. ஊழிற் பெருவழி யாவுள மற்றொன்று சூழினும் தான் புறந்தாரும். அதாவது தன்னை விலக்குதற் பொருட்டு தனக்கு மறுதலையாவதோர் உபாயத்தை சூழினும் தான் அவ்வுபாயமே யானும் பிறிதொன்றும் வழியாக வந்து அச்சூழ்ச்சியின் முறைப்பட்டு நிற்கும். அதனால் ஊழ் போல் மிக்க வலிமையுடைய எவை உள. இதுக்கு கருத்து இது அவர் எழுதியிருக்கிற உரை. அதுக்கு கருத்தா என்ன சொல்றாருன்னா, இவ்வுலகில் விதியை விட மிக்க வலிமை உடையது வேறெதுவும் இல்லை. அதை தடுக்க எவ்வாலும்
அங்கும் அவ்விதியே வந்து முன்னால் நிற்கும். ஒருவனுக்கு விதி வேலை செய்யறா போல எதுவும் செய்யாது. அந்த விதியை நீ மாத்தணும்னு நீ முயற்சி செய்தால் கூட, அத முயற்சி செய்தா உனக்கு மாறும் அப்படின்ற விதி உனக்கு விதிச்சிருந்தால் தான் நீ அது மாறினா செயல்பட முடியும். இல்லைன்னா செயல்பட முடியாது. உன்னுடைய மூளை அங்கு வேலை செய்யாது. ஒரு துன்பமே வருதுன்னா, இந்த துன்பத்திலிருந்து நீ விரைவில் விடுதலை அடையறதுக்கு ஒரு உபாயம் இருக்குதுன்னா, அது அதிலிருந்து நீ விடுதலை அடைந்து இருக்கலான்ற உனக்கு விதிச்சிருந்தால் தான், அந்த உபாயமே உன் கண்ணுக்கு தெரியும். இல்லைன்னா தெரியாது. வே அங்கும் அந்த விதி உனக்கு அது விதிக்கப்பட்டிருந்தால் தான், நீ விதியையே மாத்தணும்னு நீ நினைத்தால் கூட, அந்த விதி உனக்கு மாறணுன்ற விதி இருந்தா தான்டா நீ அத மாத்த முடியும். அங்கேயும் அந்த விதியே தான்டா வந்து நிக்கும்ன்றாரு திருவள்ளுவர். "ஊழிற் பெருவெளி யாவுள மற்றொன்று சூழினும் தான் புறந்தாரும்." அந்த விதிய நீ மாத்தியே ஆவேன்னு நீ நின்னையானா கூட, அங்கேயும் அந்த விதி வந்து நின்னாத்தான் நீ இந்த விதிய நீ மாத்த முடியுன்ற விதி இருந்தா தான், நீ அந்த விதிய மாத்த முடியும். இல்லைன்னா, உன்னுடைய மூளை அந்த நேரத்துக்கு வேலை செய்யாது. அப்ப நீ அந்த விதியினால் வரக்கூடிய துன்பத்த நீ அனுபவிச்சு தான் ஆகணும். எத்தனையோ நம்மளே சில டைம் பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேருக்கு ஒரு சின்ன சாதாரண எவ்வளோ எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்துக்கு நல்ல ஒரு சொல்யூஷன சொல்லிடுவோம். "இத இப்படி பண்ணுப்பா நல்லா இருக்கும்னு." ஃபர்ஸ்ட் கிளாஸா அவங்க அதே போல "அப்பா நீ நல்ல வேலை, நல்ல யோசனை சொன்னப்பா. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல நேரத்தில நீ சொன்னன்னு." அத விட ரொம்பவே சாதாரண ஒரு சின்ன ப்ராப்ளம் நமக்கு வந்திருக்கும். இத்தனை பேருக்கு இவ்வளோ இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்துக்கெல்லாம் நமக்கு இது உபாயம் சொன்ன நமக்கு, சாதாரண சின்ன விவரத்துக்கு என்ன பண்றதுன்னே மூளை குழம்பி போயிடும். ஐயோ! என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ! என்ன பண்றதுன்னு தெரியலையே! இப்படி ஆயிடுத்தே! இப்படி புலம்பிட்டு தான் இருப்போம். நமக்கு அப்போ இத்தனை பேருக்கு உபாயம் சொன்னேன்னா, நமக்கு ஆக்சுவலா அதுக்கு தெரியும். அதுக்கு அப்புறம் வேற யார் மூலியமாவோ, அல்லது அந்த துன்பம் நாம அனுபவிக்கக்கூடிய அந்த காலம் முடியிற வரையிலுமாவது நமக்கு அந்த வாய்ப்பு தோணாது. ஒரு ஒரு 1/2 மணி நேரம் ஒண்ணுமே இருக்காது. டப்புன்னு ஒரு சூடா எதையோ கையில கொட்டின்ட்டோம்னு வச்சுக்கோங்க. 1000 புக்குல படிச்சிருப்போம். 10,000 பேர் நமக்கு பெரியவங்கலாம், "ஐயோ! தீ போட்டு இது சூடா கொட்டிட்டியா? உப்ப வச்சு தடவு. இல்லன்னா டக்குனு இந்த இத போட்டு எண்ணெய போட்டு உடனே எல்லாம் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனா, நம்ம 4 பேருக்கு சொல்லியிருப்போம். "ஐயய்யோ! ஏய் என்ன பண்ணு தண்ணி கொட்டிட்டியா? இரு இரு வரேன் இரு. இந்தா போட்டு தொட. இந்த இந்த இங்க போடு டேய் போடு. யார் யாருக்கு என்னென்ன அவங்க பண்ணின எக்ஸ்பீரியன்ஸோ எல்லாமே காட்டுவாங்க. அதே இது நம்ம கையில ஒரு கொதிக்கிற தண்ணிய கொட்டின்ட்டோம்னு வச்சுக்கோங்க, அல்லது பாலோ, தண்ணி ஏதோ ஒண்ணு. அடுத்த நிமிஷம் நம்ம இங்க் பாட்டில தேடின்னு போவோமா? அடுத்த நிமிஷம் உப்ப வச்சு தேய்க்கணும்னு நினைப்போமா? பண்ண மாட்டோம். ஐயய்யோ! பால் கொத்திட்டு, ஐயோ! கை அம்மா எரியறது. ஐயோ! கை எரியறது. பால் கொட்டிட்டேன். அம்மா சூடப்பா. என்ன வேற தொந்தரவு படுத்தாத. நானே பால கொட்டிட்டு இப்படிதான் கத்துவோம். நான் என் கையில பால கொட்டிட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறேன். நீ வேற என்ன வந்து கேள்வி கேட்காத. ஊருக்கு கொஞ்சம் கம்முனு இரு. நானே என்ன பண்றதுன்னு தெரியாத தவிக்கிறேன். என்னத்த என்ன பண்ணாலும் தெரியாத தவிக்கணும். இத்தன பேருக்கு நம்ம உபாயம் சொல்லியிருக்கோம்ல. இத்த தடவு, அத்த தடவு, அந்த ஆயின்மென்ட்ட போடு, பர்னால போடு, இன்னொன்னு போடுன்னு ஊர்ல இருக்கவனுக்கெல்லாம் நம்ம வழி சொல்லிட்டு இருப்போமே. அதுல ஏன் ஒண்ண கூட நம்பளால கடைபிடிக்க முடியல? அதுதான் விதி. அந்த சுட சுடுநீராலோ, சுடு பொருளாலோ நாம இவ்ளோ நேரம் துன்பம் அனுபவிக்கணுன்றதை விதிக்கும் பொழுது, அது 10 நிமிஷமா ஆகட்டும், 15 நிமிஷம் கூட இருக்கட்டும். கத்தின்னு இருப்போம். அந்த 15 நிமிஷம் முடிஞ்ச உடனே யாருமே சொல்ல ஐயோ! நான் ஒத்தி பாத்தியா? இவ்ளோ தூரம் அவஸ்தைப்பட்டனே, அதுக்கு உடனே இந்த இத போடணும்னு எனக்கு தோணித்தா பத்தியா? எப்படி? எனக்கு தோணித்தா பத்தியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்ளோ நேரம் எனக்கே அந்த அறிவு வேலை செய்யல. அந்த அறிவு வேலை செய்யாமல் இருக்கும் நிலைதான் விதி வசம். நீ இந்த நேரம் நீ அனுபவிக்கணும். இந்த துன்பத்தை நீ அனுபவிக்கணும். அப்போ உன் அறிவு மழுங்கும். ஊருக்கு உபதேசம் பண்ணி இவ்வளோ உபாயங்கள சொன்ன உனக்கு, இந்த 15 நிமிடம் நீ இந்த தீ சுடு புண்ணால் நீ அனுபவிக்கணும்னு வேதனைய அடையணும்னு இருக்கும் பொழுது, அறிவு மழங்கி
இங்க போட மாட்டேன், உப்பு போட மாட்டேன், பர்னால் போட மாட்டேன், எதுவும் போட மாட்டேன். ஐயோ! கொட்டிட்டேன் எரியறது. இது மட்டும் தான் கத்துவோம். 15 நிமிஷம் ஆகட்டும். அந்த சூடு, அந்த இதுவே எரிச்சலே கொஞ்சம் நமக்கு அடங்கியிருக்கும். அப்புறம் ஐய்யய்யோ! நான் பார் அந்த இங்க் இது பக்கத்திலேயே இருக்குது. இத எடுத்து எனக்கு போடணும்னு அவ்வளதான். இதுதாம்மா விதின்றது. வேற ஒண்ணுமே கிடையாது. நீ எதை அனுபவிக்க வேண்டும் என்று எழுதி இருக்கிறதோ, அந்த இங்க் போட்டா, அல்லது அந்த மருந்து போட்டா, அந்த பர்னால் போட்டா, அந்த தீப்புண்ணு வெடிஞ்சிரும். அது உனக்கு தெரியும். தெரிந்தும் அந்த நேரத்தில் அதில் செயல்படாம தடுத்தது பத்தியா? அதுதான் விதி. நீ இந்த விதி இந்த தீப்புண்ண இதால மாத்திட்டு புண்ணு வராம தடுக்கலான்ற விதி உனக்கு தெரியும். ஆனால் அந்த தீப்புண்ண மேல ஆகாம நம்ம இப்ப எரிச்சல் இல்லாம தடுக்கணுன்றத தெரிஞ்ச விதிய நம்மள செய்ய விடாம தடுத்ததும் அந்த விதிதான். அததான் அவர் சொல்றாரு. ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்றும் சூழினும் தான்புறந்தற்று. நீ விதிய நீ மாத்தணும்னு நினைச்சையானா, அங்கேயும் அந்த விதி தாண்டா முன்ன வந்து நிற்கும். ஆகூழால் தோன்றும் ஆசையின்மை கைப்பொருள் போகூழால் தோன்றும்படி. குறள் எண் 371 அதே இதுல தான். என்ன ஊழ்ன்ற அதிகாரத்திலேயே ஆகூழால் தோன்றும் ஆசையின்மை கைப்பொருள் போகூழால் தோன்றும்படி. என்ன ஒண்ணு சொல்றாருன்னா, ஒருவருக்கு ஆக்கம் தருகின்ற விதி முயற்சியை தரும். அவ்வாக்கம் அழிவதற்குரிய விதி சோம்பலை தரும். இப்ப நம்ம சொல்லுவோம். நிறைய பேர் இப்ப ஒண்ணு வேணாம். ஒரு ஒரு மனுஷன் ஒரு அப்பா இருப்பாரு. அவர் கஷ்டப்பட்டு நல்லா உழைச்சு நிறைய சொத்து சேர்த்து வச்சிருப்பாரு. அந்த பிள்ளைக்கு அந்த சொத்தை பயன்படுத்த தெரியாது. அழிச்சிடுவான். எவ்வளவு சொல்றான், அப்பா எவ்வளோ இருக்குப்பா, அதை அவனுக்கு ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு தெரியலப்பா, அழிச்சுட்டு இருக்கிறான், ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு தெரியல. ஏன்? அந்த விதி அவங்க அப்பாவுக்கு ஆக்கம் தருகின்ற விதி, அதாவது நல்ல விதி இருந்தது. இந்த இடத்துல ஆக்கம் தரும் விதினா நல்ல விதி இருந்தது. அவருக்கு அந்த முயற்சியை தந்து எப்படி உழைக்கணுன்ற ஒரு குணத்தை கொடுத்து, கஷ்டப்பட்டு உழைக்கிற திறமையை கொடுத்து அவர் பணத்தை சேர்த்து வைக்கிறாரு. ஆனால் அழிவை தருகின்ற விதி, அதாவது அதை நன்கு பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த விதியை மகனுக்கு தரவில்லை. அதனால் அந்த மகன் அந்த செல்வத்தை அழிக்கிறான். ஒருவருக்கு ஆக்கம் தருகின்ற முயற்சியை தெரியுமவா, அவன் வேலைக்கு போக மாட்டான். இந்த தொழிலை எப்படி இன்னும் முன்னுக்கு கொண்டு வரணும்னு இருக்க மாட்டான். அப்பா வச்சிருக்கிற சொத்தை இங்கேருந்து எடுத்துன்னு போய் அதை வாங்கிறது, ஆசைப்பட்டதை வாங்கிறது, இல்லைன்னா இன்னும் தண்ணி ஏதோ ஒரு ஆடம்பர செலவு. இன்னைக்கு இதில் போனோமா, இந்த ட்ரெஸ்ஸை உடனே இன்னைக்கு வாங்கினா இந்த நினச்ச உடனே இப்படி அந்த செலவுகள் அதிகமாக செய்து செய்து செய்து, இல்லைன்னா அப்பா வேலைக்கு போயிட்டோம் நான் இங்கேயே கேட்டு அந்த தொழிலை தன்னுடைய தந்தைக்கு பிறகு தான் முன்ன நிறுத்தணுன்ற எண்ணம் இல்லாமல் அப்பாவின் மறைவிற்கு பிறகு அவனால் அந்த தொழிலில் ஈடுபட முடியாது. சோம்பேறித்தனம், தெரியாது என்னன்னு பண்ற எண்ணம் இல்லை. ஏன்னா அவனுக்கு இருக்கிற விதி அழிவை தருகிற விதி. அதனால ஒண்ணு அந்த கம்பெனி அப்படியே வேற யாருக்காவது கைக்கு போயிடும். இவன் கடைசியில ஓட்டாண்டியா நிற்பான். அதுதான் சொல்றது. ஆகூழால் தோன்றும் ஆசையின்மை கைப்பொருள் போகூழால் தோன்றும்படி. ஊழ்னா இந்த இடத்துல விதி, ஆகூழ்னா ஆக்கம் தருகின்ற விதி. நல்ல விதியாகப்பட்டது அவனுக்கு செல்வத்தை சேருகின்ற குணத்தை தருகிறது. அதே அழிவை தருகிற தீய விதியாக இருந்தால் அவனுக்கு சோம்பலோ அல்லது வேறு பல எண்ணங்களையோ கொடுத்து அந்த செல்வத்தை அழிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். இதே ஊழதிகாரத்துல குறள் எண் 379 பாருங்க. நன்றாங்கால் நல்லாவா காண்பர் அன்றாங்கால் அல்லற்படுவதவர். சாரி, அது இல்லை. நுண்ணிய நூல்பட கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். குறள் எண் 378. என்னன்னு சொல்றாரு பாருங்க. நுண்ணிய நூல்பட கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். ஒருவன் நல்லா படிச்சிருப்பான், இன்டெலிஜென்ட்டா, அறிவுல சான்ஸே இல்லை.
அப்படி இருப்பான். ஆனாலும் அந்த கல்வி அறிவு அவனுக்கு என்னது? அவனுடைய விதியாகப்பட்டது. அங்கு முன்ன நின்று அந்த கல்வியின் பயனை அவனுக்கு தராது. நம்ம இப்ப இப்ப என்ன இதுக்கு முன்ன சொன்னதுல கூட எப்படின்னா, அனுபவிக்கிறதுக்கும் குடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றோம்ல. அதுதான் உன்னுடைய விதி இருந்தால் தான் நீ அனுபவிக்க முடியும். பே அ பேதை படுக்கும் ஒழுகுணையான் ஒருவன் நுண்ணிய பொருள்களை உணர்ந்தும் நூல் பலவற்றையும் கற்றானாயினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அவனுக்கு பின்னும் தன் ஊழாகிய பேதமை உணர்வே ஏற்படும். அதாவது நுட்பமான பல்வேறு நூல்களை படித்தாலும் அவரவர் ஊழ்வினைக்கேற்ப அவரவர்களுடைய அறிவானது பிரகாசிக்கும். நீ படிக்கிறது ஏட்டுச் சுரைக்காய் மாதிரி ஏகப்பட்ட புக்கு படிச்சு அறிவு, ஞானம் எல்லாத்தையும் வளர்த்துன்னு இருக்கலாம். ஆனால் அவனுடைய அந்த விதி என்ன அளவுக்கு இருக்கிறதோ, அந்த அளவுக்கு தான் அவனுடைய அறிவு பிரகாசிக்கும். இப்ப சில பேர் நம்மளே இப்ப என்னம்மா சொல்லுவோம்? நல்ல ஒரு ஒரு துறையிலேயே எடுத்துட்டா கூட சரி. புக்குல படிச்சு, எக்ஸாமா எழுதி, தேர்வு பெற்று மதிப்பெண் பெற்றதெல்லாம் பார்த்தா டாப்ல ஒருத்தன் இருப்பான். ஆனா அவன் அந்த படிச்ச சார்ந்த விஷயங்கள்லயே கூட ஒரு ஏதோ ஒரு பாதிப்போ அல்லது ஒரு ப்ராப்ளமோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவனால அது எப்படி சரி செய்யணும்னு தெரியாது. ஆனா, ஒருத்தன் காலேஜ் எட்டியிருக்க மாட்டான். அந்த துறையில போய் காலேஜ்ல கூட படிச்சிருக்க மாட்டான். கல்லூரியில படிச்சிருக்க மாட்டான். ஆனா, அனுபவம் சார்ந்தும் அவனுடைய விதியின் பயனாக பார்த்து ஏதாவது ஒரு சில இடங்களில் அத கண்ணோட்டமாக பார்த்தோ, அதை எப்படி இதுல ரொம்ப உதாரணமா சொல்லலாம்னா, நம்ப இந்த மிஷின்லாம் இயந்திரங்கள் எல்லாம் வேலை பண்ற இடத்துல நெறைய பார்த்தீங்கன்னா தெரியும். என்னன்னா, இயந்திரங்கள ரொம்ப ஆள்றவங்களுக்கே ரொம்ப "ஐயய்யோ! ஃபால்ட் வந்துருச்சுன்பான்." ஆனா, அவன் சூப்பர்வைசரு. அவ்ளோ இதுல சம்பாதிப்பான். அவனுக்கு கீழ வேலை அவனுக்கு இந்த மிஷின பத்திலாம் ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. ஆனா, போய் அப்படியே "ஓ! இந்த இடத்துல இது மாதிரி இருக்குது. அதனால இந்த தப்பு வருதுன்னுடுவான்." அவனுடைய அறிவு அங்க வேலை செய்யறது. இவனுடைய நூல் படிப்பு அங்கு அவனுக்கு உபயோகப்படவில்லை. ஆனால் அவன் நூல் கற்கவில்லை. அவன் தொழிலாளியாக கீழே வேலை செய்கிறான். இவன் நூல் பல படித்து பல பட்டங்களை பெற்று அங்கு மேல்நிலை பதவியில் இருந்தாலும் இவனுடைய அறிவு வேலை செய்வதில்லை. அதுதான் திருவள்ளுவர் என்ன சொல்றார்ன்னா, "நுண்ணிய நூற்பல கற்றினும் மட்டும் தான் உண்மை அறிவே மிகும்." உன்னுடைய அந்த உண்மையான உனக்கு அதாவது எந்த விதி உனக்கு இருக்குது? அந்த அறிவு உனக்கு பிரகாசிக்கணுன்ற விதி இருந்தா தான் உன்னுடைய அறிவும் வெளிப்படும். இல்லைன்னா வெளிப்படாது. நீ உன் பொருளை சேர்த்து வைத்தாலும், அதை அனுபவிக்கக்கூடிய விதி இருந்தால் மட்டுமே நீ அனுபவிக்க முடியும். இல்லன்னா அந்த நீ எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும், அந்த விதின்றது உனக்கு இல்லன்னா அனுபவிக்க முடியாது. அப்பா எவ்வளோ தெரியுமா? அப்பா கோட்டீஸ்வரன்ப்பா. நெனச்சா நேரத்துக்கு ஒரு காரு தான். என்ன விதத்துல பிடிச்சுக்காங்க தெரியுமா? சும்மா. பையனுக்கு போயிட்டான்ப்பா. அப்பா அந்த அப்பா தான் அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு குடுப்பன இல்லப்பா. அவ்வளதான். எங்கும், எதிலும், யாருக்கு அவரவர்களுடைய விதிப்படி. கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? பூர்வ ஜென்ம கர்மா. கர்மாவின் சம்ஸ்காரத்தினால் உனக்கு என்ன அனுபவிக்கக் கூடியது என்று எழுதப்பட்டுள்ளதோ, விதிக்கப்பட்டுள்ளதோ, அதை தான் நீ அனுபவிக்க முடியும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக அததான் ஊழ்ன்னு சொல்லி விதின்னே பேர் வச்சு ஊழ்ன்னு சொல்லி திருவள்ளுவர் மொத்தமே என்ன சொல்றாரு? "நீ செல்வம் சேர்த்தாலும் சரி, விதிய நீ மாத்தணும்னு நெனச்சா கூட அங்கேயும் அந்த விதி இருந்தா தான்டா நீ மாத்த முடியும். இல்லன்னா நீ அந்த துன்பத்தை அடைய முடியும். நீ நூல் பல பாடங்கள் பல புத்தகங்கள, கல்விகள கற்று நீ அறிவ வளர்த்துண்டாலும், உன்னுடைய விதியின் அளவுக்கு தான் அந்த அறிவு வேலை செய்யும்." இது அத்தனையும் விதின்ற அதிகாரத்துல போட்டு, ஊழ்ன்ற அதிகாரம் திருவள்ளுவர் குடுத்திருக்காரு. நான் அத தான் விதின்னு இங்க தலைப்பு குடுத்திருக்கிறேன். ஆக விதியின் பயனைப் பற்றி கிருஷ்ணரும் எப்படி சொல்லியிருக்கிறாரு, திருவள்ளுவரும் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தோம். அடுத்த அத்தியாயத்துல இன்னொரு ஒரு முக்கியமான தலைப்பு. அதுதான்
மிகவும் முக்கியமானது பகவத்கீதையில. அந்த தலைப்பை பத்தி வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னு பார்ப்போம். கிருஷ்ணர் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னு பார்ப்போம். இதுவரை பொறுமையா கேட்டதுக்கு மிக்க நன்றி. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.